எல்லாருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டை பற்றி எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் யாரும் நஷ்டமாகாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலை உருவாக்கியிருக்கேன். அதனால் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுங்க. என்னுடைய சேனல்லேருந்து வர வீடியோக்களை பார்த்துட்டு எது பண்ணாலும் அது உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் பண்ணணும். என்னுடைய இந்த வீடியோக்கள் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஐடியா விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் போட்டிருக்க வீடியோ. இதில் கொடுத்துருக்க ஐடியா விழிப்புணர்வுகளை நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட நல்லா கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ ஒர்த்துள்ள ஷேராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒர்த்துள்ள ஷேருன்றது மீனிங் என்ன அப்படின்னா, ஷேர்ஸில் இருக்க ஒரு கம்பெனியுடைய ஒரு ஷேருடைய புக் வேல்யூ என்ன அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த யார் நிர்வாகம் பண்ணுறாங்க, நிர்வாகம் நேர்மையான நிர்வாகமாக திறமையான நிர்வாகமாக பார்க்கணும். அடுத்தது அந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங் பண்ணுற கம்பெனியாக பார்க்கணும். இனிமேல் வரப்போகிற காலங்கள்லேயும் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்குமா அப்படின்ற கம்பெனிங்களாக பார்க்கணும். அடுத்து நல்லா டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிங்களாக பார்க்கணும். இப்படி தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போது இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய முதலீடு இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்தியாவில் பங்குச்சந்தையிலுடைய மொத்த மதிப்பு ஒரு 500 லட்சம் கோடி அளவில் இருக்குது. மும்பை பங்குச்சந்தையில் லிஸ்டிங் ஆகிருக்க கம்பெனியில் மொத்தம் ஒரு 500 லட்சம் கோடி அளவுக்கு இருக்குது. கேபிட்டலைசேஷன், அதாவது மொத்த மதிப்பு மும்பை பங்குச்சந்தையில் லிஸ்டிங் ஆகிருக்கிற எல்லா கம்பெனிகளுடைய டோட்டல் வேல்யூ ஒரு 500 லட்சம் கோடி அளவில் இருக்குது. இதில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 80 லட்சம் கோடி அளவில் இருக்குது. 80 லட்சம் கோடினா 80 லட்சம் கோடி முழுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. அவங்க இந்த கோவிட் டைமில் ஒரு 20 லட்சம் கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது இப்போ 80 லட்சம் கோடி அளவாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஒரு 60 லட்சம் கோடி அளவுக்கு இந்திய பொருளாதாரத்தை அவங்க கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத யோசனை பண்ணிக்கோங்க. இது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுடைய மிஸ்டேக் கிடையாது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்மளுடைய விருந்தாளி. அவங்க நம்மளுடைய பொருளாதாரத்தில் நமக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கொடுக்கறதுக்காக அவங்க நம்மளோட வந்த விருந்தாளிகள். அவங்கள நம்ம எதிரியாக நம்ம நினைக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணணும்னா, நாம் முன்னேற நினைக்கணும். நாம் நிறைய எம்ப்ளாயாக இருந்தோம், சம்பாதிச்சிருக்கோம். ஆனால் நம்மளுடைய ஏர்னிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நாம் வேறு எதுலேயோ தங்கம், ரியல் எஸ்டேட் அப்படின்னு இதை மாதிரியே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை பின்தங்க வச்சுக்கிறோம். ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு, தங்கமும் ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மொத்தம் இன்னும் சொல்லப்போனால் தங்கம் இந்தியாவுடைய வளமே கிடையாது, அது ஒரு வெளிநாட்டுடைய வளம் தான். பிளாட்டினத்தை விட அதிகமாக இருக்குது. பிளாட்டினம் தான் விலை உயர்ந்த உலோகம், ஆனால் தங்கம் பிளாட்டினத்தை விட அதிகமாக இருக்குது அப்படின்றத இது ஏற்றுக்க முடியல. பிளாட்டினத்தை விட அதிகமாக இருக்கிறதால தங்கம் அதனுடைய அடிப்படை விலையில் தான் இருக்கா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது. அடிப்படை விலையை விட ரொம்ப அதிகமான விலையில் வர்த்தகமாக இருக்கா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது. இந்தியர்கள் எல்லாருமே தங்கத்தை தான் ரொம்ப அதிகமாக நம்பி அதில் முதலீடு பண்ணுறாங்க. இது என்ன பாதிப்பு ஏற்படுத்தலான்னா, ஒருவேளை தங்கம் விலை வீழ்ச்சி அடைஞ்சால் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இந்திய பொருளாதாரமும் வெளிநாட்டுக்கு போயிட்ட ஒரு சூழ்நிலை மாதிரி ஆகிடும். இந்த இடத்துல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் எதை மாதிரி முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதனால் நமக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத பார்ப்போம். இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் அவங்களுடைய முதலீட்டு மதிப்பு 80 லட்சம் கோடி அளவில் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க ஒரு 20 லட்சம் கோடிக்கு உள்ளாரதான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் பங்குச்சந்தையுடைய வளர்ச்சி மூலமா அவங்களுடைய வளர்ச்சி 80 லட்சம் கோடி அளவில் இருக்குது. இந்த 80 லட்சம் கோடி சொத்துக்களும் எப்படிப்பட்ட சொத்துக்கள் அப்படின்னா, எப்படிப்பட்ட கம்பெனிகள் அப்படின்னா, இந்தியாவுடைய மொத்த விற்பனைகளும் இந்த நிறுவனங்கள் தான் செய்கிற நிறுவனங்கள். அந்த இந்தியாவில் இருக்க மொத்த வர்த்தகத்தையும் எந்தெந்த நிறுவனங்கள் செய்தோ அந்தந்த நிறுவனங்களில் தான் அவங்க முதலீடு பண்ணியிருப்பாங்க. அந்த நிறுவனங்கள் எல்லாமே லாபம் ஈற்ற ஒரு நிறுவனங்களாக இருக்கும், மிகப்பெரிய அளவு லாபம் ஈற்ற ஒரு நிறுவனங்களாக இருக்கும், டிவிடெண்டு கொடுக்குற நிறுவனங்களாக இருக்கும். அது மாதிரி நிறுவனங்களில் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களுடைய மொத்த மதிப்பு இன்னைய தேதி 22/2/2025 இன்றைய தேதி அளவில் ஒரு தோராயமான புள்ளி விவர அடிப்படையில் ஒரு 60லிருந்து 70 லட்சம் கோடி அளவில் இருக்கும் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்து. இந்த சொத்து இதில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் கோடி அளவுக்கு இருக்கலாம். ஒரு தோராயமான மதிப்பு தான்.
இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக அவங்க எடுத்துகிட்டு போகிற டிவிடெண்ட் மதிப்பே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு டிவிடெண்டாக பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். 1 கோடி ரூபாய் ஒரு 10 பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக கிடைக்கிற லாபத்து மூலமாக 10,000 கோடி ரூபாய் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படின்னா எவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா 1,00,000 மக்களுடைய வேலைவாய்ப்பு அவங்க பணமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்தே இவங்க இவ்வளோ முதலீடு எடுத்துகிட்டு போகிறாங்க, இவ்வளோ டிவிடெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படின்றப்போ மற்ற நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் கவுண்ட் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 30,000 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த டிவிடெண்ட் மூலமாகவே பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது இந்திய மக்களில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 லட்சம் பேருடைய வேலைவாய்ப்பு ஒவ்வொரு வருஷமும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 5 லட்சம் பேருடைய வேலைவாய்ப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது அவங்களுடைய தவறு இல்லை. அவங்க நம்மளுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க, அதில் அவங்க அந்த லாபத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இனிமேல் நாம் என்ன பண்ணணும், நம்ம தற்சார்பு நிலையை அடையணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாமளும் ஷேர் மார்க்கெட்டில் தரமான பங்குகளை அனலிசிஸ் பண்ணி வாங்கணும். எக்ஸ்பர்ட்ஸ் வர்த்தகத்தை ஊக்குவிக்காமல் முதலீட்டை ஊக்குவிக்கணும். எந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணால் அது வளர்ச்சி அடையுமோ அந்த மாதிரி நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறதுக்கான அறிவுரைகளை கொடுக்கணும். வர்த்தகங்கள் அவசியம் இல்லை பங்குச்சந்தையில். இனிமேலும் வர்த்தகங்கள் பண்ணுறப்போ பங்குச்சந்தையில் மூலமாக இந்திய பொருளாதாரம் பாதிக்கும். அதனால் இனிமேல் மக்களுக்கு வர்த்தகங்களை சொல்லிக் கொடுக்கறதை விட முதலீட்டு சிந்தனைகளை சொல்லிக் கொடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு இந்தியர்களும் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி இந்தியாவுடைய தரமான நிறுவனங்களில் முதலீடு பண்ணணும். ஸோ இந்திய நிறுவனங்கள் அப்படின்றது இந்திய பொருளாதாரம், இந்திய வளம். அதில் நாம் முதலீடு பண்ணல அப்படின்னா அந்த நிறுவனங்களில் கிடைக்கிற லாபங்கள் எல்லாமே இந்திய இயற்கை வளங்களை பயன்படுத்தினது, இந்திய மக்களுடைய உழைப்பு. ஒரு பணம் அப்படின்றது என்ன அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உழைப்புடைய மறு உருவம் தான் பணம். பொருளாதாரன்றது எப்படி வருதுன்னா உழைப்பு மூலமாக தான் பொருளாதாரம் வருது. உழைப்பு தான் பணம், பொருளாதாரம் எல்லாமே. அதனால் உழைப்பு மூலமாக இந்திய மக்கள் உழைப்பு மூலமாக வந்த நிறுவனங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்க பொறுமை காக்கிற மிகப்பெரிய பணம் படைத்த வசதி படைத்தவர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தங்கம் அதை மாதிரி விஷயங்கள்லேயே முதலீடு பண்ணுறதை விட தங்கத்தை விட அதிகமாக வளர்ச்சி கொடுக்குற இந்திய நிறுவனங்கள் நிறைய இருக்குது. அந்த நிறுவனங்களில் பணம் படைத்த வசதி படைத்த பெரிய செல்வந்தர்கள் அவங்கெல்லாம் இந்திய நிறுவனங்களை வாங்கலாம். இப்போது கரெக்ஷன் ஆகி ரொம்ப லோ ப்ரைஸில் இந்திய நிறுவனங்கள் இருக்குது. அதில் எந்த நிறுவனங்கள்லாம் தரமான நிறுவனங்கள்ன்றதை பாருங்கள். தரமான நிறுவனங்களை தேர்ந்தெடுங்க. அந்த நிறுவனங்களில் ஒரு குறிப்பிட்ட அடிப்படை விலையை வைங்க. அந்த அடிப்படை விலைக்கு கீழே வர்றப்போ அந்த நிறுவனங்களில் உங்களுடைய பங்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த நிறுவனங்களில் ஒரு கொஞ்சமான ஒரு பங்கு ஒரு 10,000 ரூபாய் இல்லை 15,000 ரூபாய் அளவுக்காவது அந்த நிறுவனங்களுடைய ஷேருங்களை வாங்குங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் 25% டவுன் ஆகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அந்த ஷேர்ஸுடைய ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நிறுவனங்கள் எல்லாமே தரமான நிறுவனங்கள் எல்லாமே இன்னும் எதிர்காலங்களில் பெரிய அளவு வளர்ச்சி அடைய போகிற ஒரு நிறுவனங்கள் தான். உதாரணமாக HPCL, IOC, BPCL இந்த 3 நிறுவனங்களை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 நிறுவனங்களில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் 15% வரையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. HPCL எடுத்திங்கன்னா அதில் 210 கோடி ஷேர் இருக்குது. இதில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வச்சுருக்க ஷேர் எவ்வளோ அப்படின்னா ஒரு 30 கோடி ஷேருக்கு மேலே வச்சுருக்காங்க. போன வருஷம் அந்த 30 கோடி ஷேருக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்க டிவிடெண்ட் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அளவுக்கு கிடைச்சிருக்கு. HPCLுடைய விலை இப்போ 300 ரூபாய். இப்போ இந்த HPCL எடுத்திங்கன்னா இதை 400 ரூபாய்க்குள்ளவே நீங்கள் ஒரு 20 ஷேர் வாங்கலாம். யார்கிட்டலாம் HPCL ஷேர் இல்லையோ அவங்க எல்லாருமே நான் ஒரு 20 ஷேரை HPCL நான் இங்கே வாங்கி வச்சுக்க போகிறேன். வாங்கி வச்சு பொறுமையாக தான் இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த வாங்குகிற உதாரணத்துக்கு இப்போ 350 ரூபாய்க்கு ஒரு 20 ஷேர் வாங்குறீங்கன்னா திரும்பவும் 300 ரூபாய்க்கு வந்தால் தப்பே கிடையாது. ஒரு 10 ஷேர் வாங்குங்க. 250 ரூபாய்க்கு வந்தால் இன்னும் தப்பே கிடையாது, வாங்குங்க. இன்னொரு 20 ஷேர் வாங்குங்க. 200 ரூபாய்க்கு வந்தாலும் தப்பே கிடையாது, ஒரு 30-40 ஷேர் வாங்குங்க. மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்தியர்களும் நான் ஒரு 100 தரமான கம்பெனிகளை அதில் நான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முதலீடு பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். இந்திய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு நம்ம கதவை திறந்து வச்சுருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறத அவங்கள எடுத்து போகிறதுக்கு விடக்கூடாது. நம்ம கையில் இருக்கிற பணங்களை நம்ம தரமான ஷேருங்களாக மாற்றலாம். ஏன்னா இந்திய நிறுவனங்கள் எல்லாமே நம்மளுடைய சொத்துக்கள். இதில் எந்த அடிப்படையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, புக் வேல்யூன்றது ஒரு ஷேருடைய புக் வேல்யூன்றது நிச்சயமாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நிறுவனத்துடைய லாபம் எப்படி இருக்குது, இதுவரையில் எப்படி பண்ணுது, வரப்போகிற காலங்கள் அந்த லாபம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த நிர்வாகம் திறமையான நிர்வாகமா, நேர்மையான நிர்வாகமானது தெரிஞ்சுக்கணும். அடுத்து டிவிடெண்டு கொடுக்குதான்றது தெரிஞ்சுக்கணும். அந்த நிறுவனத்தில் மொத்தம் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டை தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். நீங்களாம் ஒரு முதலீட்டாளர்களாக இருக்கணும். நிறுவனங்களில் நீங்கள் முதலீடு செய்கிறது ஒரு தற்சார்பு நிலையை நோக்கி அடையும். எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் குவாலிட்டியான ஷேர்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக நம்ம பொருளாதாரங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். இதை நான் உங்கள் எல்லாரோடையும் சொல்கிற ஒரு விஷயம். நான் 18 வருஷமாக ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் நிறைய பாதிப்புகளை நான் சந்தித்தேன். அந்த பாதிப்புகளை தாண்டி இப்போது நான் ஒரு நல்ல ஒரு நிலையில் நான் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில ஒப்பீனியன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒப்பீனியன்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணி உங்களுடைய சுய ரிஸ்கில் சொந்தமாக யோசனை பண்ணி என்னுடைய யோசனைகளை கேட்டுக்கிட்டு உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் இன்னும் உங்களோட நெருக்கமாக இருக்க சக முதலீட்டாளர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய முதலீட்டாளர்கள் எக்ஸ்பர்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ், நீங்கள்லாம் ஒப்பீனியன்ஸை கொடுங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மக்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் படைத்த மக்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டுன்றது பணம் படைத்தவங்களுக்கு தான் ஷேர் மார்க்கெட். இது எல்லாத்தையுமே எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம். இது என்னுடைய அனுபவத்து மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கு ரிசல்ட்டு. ஷேர் மார்க்கெட்டை பற்றின ரிசல்ட்டு. பங்குச்சந்தைன்றது சூதாட்டம் கிடையாது. பங்குச்சந்தைன்றது ஏமாத்துகிற இடம் கிடையாது. நீங்கள் சூதாடினா பங்குச்சந்தை சூதாட்டம், நீங்கள் ஏமாந்தால் பங்குச்சந்தை ஏமாறுற இடம். ஏமாறாமல் இருக்கிறதுக்கான வழிகளும் சொல்லிட்டேன், சூதாடாமல் இருக்கிறதுக்கான வழிகளும் சொல்லிட்டேன், எப்படி முதலீடு பண்ணணும் அப்படின்ற ஒரு வழிகளும் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு பயன்படும்.